சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார். இதில் இரண்டாம் தந்திரத்தில் 10வது பாடல் காத்தல். படைத்தலை பார்த்தோம். இப்போ நம்ம காக்கிறத பார்க்க போகிறோம். 5 ஒழியும் செய்யக்கூடியவன் நம்ம அப்பா நடராஜ பெருமான். இதை திருமூலர் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, ஃபீவர் வேறு. அதனால தான் 4-5 நாளாக கொஞ்சம் டல்லாக இருக்குது, வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு நாளும் நாம் இதை விடக்கூடாதுன்றதில் குறியாக இருக்கிறேன். எங்கள் அப்பனும் எனக்கு துணை செய்கிறாரு. இதையெல்லாம் விடாது கேளுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். 2ஆம் தந்திரம் 10 காத்தல். திருமூல நாயனார் 10ஆம் திருமுறை. புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்து நின்றான் புந்தி மண்ணி நின்றானே. பார்த்தீங்களா? சிவபெருமான் நம்மளுடைய கருவிலேயே புகுந்து நம்மளை காக்கக்கூடியவர். புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்து நின்றான் புந்தி மண்ணி நின்றானே. தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலையாதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனுமாமே. உடலாய் உயிராய் உலகமதாகி, கடலாய் கார்முகில் நீர் பொழிவானாய், இடையாய் உழப்பிலி எங்குந்தானாகி எங்கும் தானாகி, அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. தேடும் திசை எட்டும் ஜீவன், தேடும் திசை எட்டும் சீவன், உடல் உயிர் கூடு மரபிற் குணம் செய்த மானந்தி, ஊடும் அவர் தமதுள்ளத்துள்ளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தானொரு கால் சண்ட மாருதமாய் நிற்கும், தானொரு காலம் தன்மழையாய் நிற்கும், தானொரு காலந்தன் மாயனுமாமே. அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்பக் கல்வியுமாய் நிற்கும், முன்பொரு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்புற 5இல் அமர்ந்து நின்றான். உற்று வனைவான் அவனே உலகினை பெற்று வனைவான், அவனே பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை, மற்றும் அவனே வளைய வல்லானே. அணுகினும் சேயவன் அங்கீர் கூடி, நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும், பணிகினும் பார்மிசை பல்லுயிராகி தணிகினும் பல்லுயிராகி தணிகினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே. மண்ணுடல் அண்ணல் செய்வானே. பார்த்தீங்களா? படைத்தல்ல எப்படி எல்லாம் இறைவன் வேலை செய்கிறாருன்னு பாருங்க. அன்பும் அறிவும் அடக்கமும் ஆய் நிற்கும், இன்பமும் இன்பக் கல்வியுமாய் நிற்கும், முன்பொரு காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்புற 5இல் அமர்ந்து நின்றானே. அந்த 5 ஒழிலையும் பஞ்சபூத சக்தியிலையும் நம்ம சிவபெருமான் தான் இருக்கிறாருன்றத நம்ம திருமூல நாயனார் அருமையாக சொல்கிறாரு. இந்த படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் எல்லாத்தையும் அழித்து காத்து ரட்சிக்கக்கூடியவன் நம்ம சிவபெருமான். அவருடைய திருவருளை பெற்று நாம் வாழணும், வளம் பெறணும். எப்போதும் இந்த தேவாரம் திருவாசகமெல்லாம் கேளுங்க.
10ஆம் திருமுறையில் திருமூலர் அருளி செய்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஒரு அருமையான தமிழில் அழகாக நம்மளுடைய படைத்தல் தொழிலை சிவபெருமான் செய்யறதை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். உங்களுக்காகவே நான் அதை பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன், பாடியிருக்கேன். இதை பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் மூலருடைய திருமந்திரத்தை நம்ம படிக்கிறோம், 2ஆம் தந்திரத்தை நம்ம படிக்கிறோம்னு படித்ததே நம்மளுக்கு கோடி புண்ணியம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.